ஹே guys, இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா வட்டக்கோட்டையில் இருக்கிறோம். போன வீடியோ வந்து நம்ம கன்னியாகுமரி கிளாஸ் பிரிட்ஜ் ஃபுல்லாக பார்த்துட்டு இன்றைக்கி வட்டக்கோட்டை ஃபோர்ட். வட்டக்கோட்டை இந்த சிம்பிளை பார்த்தீங்கனாலே தெரியும், 2 எலஃபென்ட் சிம்பிள். இதை பார்த்தீங்கனாலே இது எந்த ஸ்டேட்டோட கண்ட்ரோலில் இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஆஃப்கோர்ஸ் ட்ராவன்கோர் ஸ்டேட். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க இண்டிபெண்டன்ஸ்க்கு பல வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சுவலி 1956க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கேரளாங்கிற ஒரு ஸ்டேட் வந்து கிடையாது. எப்படின்னா மேலே வந்து கொச்சின் கிங்டம் இருந்துச்சு, கீழே வந்து ட்ராவன்கோர் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ராவன்கோர் வந்து இதுக்கு முன்னாடி பல கிங்ஸால் ஆட்சி பண்ணப்பட்டிருக்கு. வேநாடு, சேரா, சோழா, பாண்டியாஸ் இந்த மாதிரி மாறி. ஸோ இது வந்து ட்ராவன்கோர் காலத்தில் திருவிதாங்கூர் சம்ஸ்தானம் இருந்தப்போ கட்டப்பட்ட ஒரு கோட்டை. இது வந்து அவங்க மிலிட்ரிக்காக யூஸ் பண்ணப்பட்டது. எப்படின்னா இந்த போர் வர்றப்போ, வார்லாம் வர்றப்போ எப்படின்னா இதுக்குள்ளே வெப்பன்ஸ் வைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் எனிமீஸ் அட்டாக் பண்ணுறதுக்கு, இதுக்காக. ஏன்னா இது வந்து கடல்கிட்ட கட்டப்பட்டிருக்கு. யாராச்சும் கடல் வழியாக நேவி ஃபோர்ஸஸை கொண்டு வந்து, கடல் படை கொண்டு வந்து நம்மளை அட்டாக் பண்ணாங்கன்னா அவங்கள வந்து தடுக்கிறதுக்காகவும் ஒரு டிஃபென்சிவான ஒரு ஃபோர்ட்டாகவும் இது கட்டப்பட்டிருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட்டியிருப்பாங்க. 4 சைடும் வந்து வாட்ச் டவர் வச்சு 4 சைடும் எனிமீஸ் எங்கேருந்து வர்றாங்கன்னு வாட்ச் பண்ணுற அளவுக்கு பார்த்து ஸ்ட்ராட்டஜிக்காக கட்டியிருப்பாங்க. இது ஒரு சின்ன ஃபோர்ட் தான், வாங்க உள்ளே போகலாம். என்ட்ரி வந்து ஜஸ்ட் 20 ருபீஸு. 20 ஆன்லைனில் 20, அப்புறம் வந்து ஆஃப்லைனில் 25. இங்கே பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து ஒரு சுற்றிலும் பாருங்கள் இடம் இருக்குது. நடுவில் ஒரு சின்ன பாண்ட் இருக்குது, சின்ன குளம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஃபோர்ட் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட்டப்பட்டிருக்கு. ஸ்கொயர் ஷேப்பில் அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே ஸ்டேர்ஸ் இருக்குது, படிக்கட்டு இருக்குது மேலே போகிறதுக்கு. இங்கே ஒரு படிக்கட்டு இருக்குது மேலே போகிறதுக்கு. ஸோ ஹியர் இட் இஸ் இந்த மிடில் ஆஃப் த ஃபோர்ட். அதாவது என்னென்னா நடுவில் வந்து அங்கே ஒரு குளம் இருக்குது. ஓகே, சரி நம்ம வந்து வட்டக்கோட்டாக்குள்ளே இருக்கிறோம். இன்னும் பார்த்தீங்கன்னா I'll show you something which is located in the middle of the fort. Okay. So இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்து உங்களுக்கு ஒரு குளம் இருக்குது, இந்த பாண்ட் வந்து இருக்குது. இது வந்து இப்போ யூஸ் ஆகாமல் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே ஷெல்டருக்காக ஒரு சின்ன இது மாதிரி கட்டி வச்சுருக்கிறாங்க. எதுக்குன்னா சம்டைம்ஸ் சோல்ஜர்ஸ்லாம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காகவும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக இதுக்கெல்லாம் இது கட்டி வச்சுருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கிணறு இருக்குது. ஓகே, கிணறு இருக்குது. இது வந்து இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க. இது எதுக்குன்னா இங்கே உள்ள சோல்ஜர்ஸ், அந்த காலத்தில் இங்கே தங்கியிருந்த சோல்ஜர்ஸ், போர் டைம் அப்போல்லாம் இங்கே தங்கியிருக்கிற சோல்ஜர்ஸ்க்கு தண்ணி தேவைப்படும், அதுக்கப்புறம் குக்கிங்க்கு தண்ணி தேவைப்படும். இந்த மாதிரி நிறைய தண்ணி எடுக்கிறதுக்காக கிணறு தோண்டி வச்சுருக்கு. இந்த கோட்டை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 18th century, 18ஆம் நூற்றாண்டில் அப்போ வந்து மார்த்தாண்டவர்மா காலகட்டத்தில் அவரோட ஆட்சியில் வந்து இந்த கோட்டை வந்து கட்டப்பட்டுள்ளது. அப்போ வந்து கட்டப்பட்ட அந்த கோட்டை வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது, நல்லா இருக்குது. எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த கருங்கல் வச்சு கட்டியிருக்கு. அது மாத்திரம் இல்லை, இந்த கோட்டை வந்து பார்த்திங்கன்னா மார்த்தாண்டவர்மா அப்படிங்கிற ஒரு ட்ராவன்கோர் மன்னர் திருவிதாங்கூர் சம்ஸ்தானம் இருக்கிறப்ப, ட்ராவன்கோர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்படின்னா ஆலப்புழாலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஃபுல்லாக, அதை லைக் என்னென்னா எக்ஸாக்டாக சொன்ன மாதிரி ஆலப்புழாலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ட்ராவன்கோர் ஆட்சி தான் இதுக்கு முன்னாடி நடந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் லேட்டராக வந்து பிரிட்டிஷ்க்கு ட்ராவன்கோர் அடிமையானதுக்கப்புறம் ட்ராவன்கோர் வந்து பிரிட்டிஷோட கண்ட்ரோலுக்குள்ளே. ஆக்சுவலி ஏன்னா டைம் ட்ராவல் பண்ணி இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனால் கேரளாங்கிற ஒரு விஷயம் கிடையாது. கொச்சின் ஸ்டேட்டு, ட்ராவன்கோர் ஸ்டேட்டு, அப்புறம் வேநாடு அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ கேரளாங்கிற ஒன்று இல்லை. அதே சொன்ன மாதிரி ட்ராவன்கோர் அப்படிங்கிற ஒரு சின்ன ஸ்டேட்டில் இன்க்ளூடான ஒரு கோட்டை தான் இந்த கோட்டை. ஸோ ஆஸ் ஃபார் அஸ் த திங் இஸ் கன்சர்ன்ட், இந்த குளமும் சோல்ஜர்ஸ் தண்ணி எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கலாம். அங்கே உள்ள கிணறும் சோல்ஜர்ஸ் தண்ணி எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கலாம். அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். மேலே ஏறி பார்த்தா உங்களுக்கு வந்து தெரியும், வியூ. இந்த ஃபோர்ட்டை வந்து மெயின்டைன் பண்ணது யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா குளச்சல் வார். எப்படின்னா ட்ராவன்கோருக்கும் டச்சுக்கும் வந்து குளச்சலில் வந்து ஒரு வார் நடந்துச்சு. அதுவும் ஹிஸ்ட்ரியில் சொல்லப்படுது. அந்த வாரில் வந்து டச்சை டிஃபீட் பண்ணதாக சொல்லிக்கிறாங்க. I don't know what happened, but coming back to the point, என்னென்னா ஒரு டச் அஃபிஷியல், அங்கே டச் படையில் இருந்த ஒரு கமாண்டர் அப்படின்னு சொல்லப்படலாம். அவர் வந்து ட்ராவன்கோர் அவரோட படையில் சேர்ந்துடுறாரு. ஏன்னா டச் டிஃபீட் ஆனதுக்கப்புறம் அவர் வந்து இந்த ட்ராவன்கோர்
கிங்கோட ட்ரஸ்ட்டை கெயின் பண்ணி அவருக்கு நல்ல நம்பிக்கையான ஒரு ஆளாக இருந்து இந்த ஃபோர்ட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை அவர் எடுத்துக்கிறாரு. ஆஃப்டர் அ while அவர் தான் இந்த ஃபோர்ட்டை வந்து மாடிஃபிகேஷன் பண்ணதாக சொல்லப்படுது. ஏன்னா அதாக இருந்தாலும் அட் தி எண்ட் ஆஃப் தி டே ஒரு டச்காரர் இந்த ஃபோர்ட்டை வந்து கடைசியில் மாடிஃபை பண்ணி இன்னும் நல்லா கட்டியிருக்கிறாரு அப்படின்னு தான் ஹிஸ்ட்ரி சொல்லுது. கொலைச்சல் வாரில் எப்படியோ ஃபார்ச்சுனேட்லியோ எப்படியோ somehow ட்ராவன்கோர் மார்த்தாண்டவர்மாவோட ஆர்மி ஜெயிச்சிருது. அதில் டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தோத்துருது. ஸோ டச்காரங்களை தோக்கடிச்சதுக்கப்புறம் ட்ராவன்கோர் வந்து பெரிய பேட்டல்ஸில் பெருசாலாம் ஜெயிச்சதா ஹிஸ்ட்ரி கிடையாது. பட் என்னதோ டச்காரங்க கிட்ட வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க. ஐ அப்ரிஷியேட் இட். அண்ட் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த டச்காரர் ஒருத்தர் அந்த டச் படையில் இருந்த ஒருத்தரை வந்து ஸ்பெஷலாக எடுத்து இந்த கோட்டையை பார்த்துக்கிறதுக்காக அப்பாயிண்ட் பண்ணி அவரே கமாண்டராக இந்த கோட்டைக்கு கமாண்டராக போட்டு அதுக்கப்புறம் அவர் இந்த கோட்டையை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிக்காகவும் கொஞ்சம் அந்த என்ட்ரன்ஸ் மட்டும் ஒரு டச் ஸ்டைலில் பண்ணியிருப்பார். என்ட்ரன்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு டச் என்ட்ரன்ஸு. ஸோ அந்த டச்காரரு திரும்ப வந்து மாடிஃபை பண்ணதாக தான் இருக்கும். அதாங்க இந்த கோட்டைக்கு வந்து பெரிய ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு ஒன்றும் பெருசாக கிடையாது. ஜஸ்ட் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். அது வந்து மெயினாக வந்து இது ட்ராவன்கோரோட மிலிட்ரி விஷயத்துக்காக அந்த ஃபோர்ட் வந்து யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. இந்த கோட்டை வந்து எப்படின்னா இந்த சதர்ன் பார்ட்லேருந்து யாரெல்லாம் இன்வைட் பண்ண வராங்களோ படையெடுத்து வர்றவங்கள வந்து தடுக்கிறதுக்காகவும் ஒரு டிஃபென்ஸ்க்காகவும் மெயினாக ஸ்ட்ராட்டஜிக்காக பிளான் பண்ணி இது கட்டப்பட்டிருக்கு. அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வெப்பன்ஸு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு, கன்ஸு, அப்புறம் இது வந்து பேரக்ஸாகவும் யூஸ் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது. that's it guys. இப்போ வந்து ஸோ here we go guys. ஸோ இந்த மாதிரி ஒரு இடம் அமைச்சது வந்து ரெய்னி சீசன் ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்காக இருக்கலாம். அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா சம்மர் சீசன்லேயும் வெளியே வந்து மெயினாக ரொம்ப வெயிலாக இருக்கிறப்போவும் இங்கே வந்து ஜஸ்ட் ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக இந்த இடம் கட்டியிருக்கலாம். சோல்ஜர்ஸ் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு, சோல்ஜர்ஸ் தங்குறதுக்கு, ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான இடமா இது இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ guys, and we have seen the lower part of the fort. And ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழ்ப்பகுதி உங்களுக்கு காட்டியாச்சு. அண்ட் மேல் பகுதியை காட்ட வேண்டியது இருக்குது. ஜஸ்ட் நம்ம அப்படியே மேலே போய் அப்படியே அந்த சி வியூவை பார்ப்போம். அப்புறம் தெரியும். Oh, there was a pond in the middle of the fort. Male view. And அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணுவோம் நடக்க. There's a watchtower over there. And totally there are 4 watchtowers. One here, sniping பண்றதுக்கான there அப்படியே சுத்தி in each corners. இந்த இடத்துல நல்லா ஸ்ட்ராங்கான வால்ஸை கட்டி வச்சிருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு என்ன காட்ட போகிறேன்னா இந்த கார்னருக்கு போய் இங்கேருந்து சி வியூ எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து காட்ட போகிறேன். இந்த சைடில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோல் சி வியூ இங்கேருந்து பார்த்தா தெரியும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு 4 கிலோமீட்டருக்கு இங்கேருந்து நல்லா பார்க்கலாம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடில் என்ன சொல்ல, அங்கேருந்து விண்மில்லாம் பயங்கரமாக தெரியும். ஏன்னா இந்த கன்னியாகுமரி சுற்றி நிறைய விண்மில் இடங்கள் இருக்குது. அதெல்லாமே உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இந்த சைட் பார்ப்போம். அப்படியே அங்கே பார்த்தீங்கன்னா நேராக தெரியும். அங்கே தூரத்தில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் விண்மில் சுற்றிட்டு இருக்கா. அங்கே பாருங்கள் அந்த 4 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர்ஸ்க்கு நல்லா பார்க்கலாம். இப்போ தெரியுதா ஏன் இங்கே கட்டி வச்சுருக்காங்க இந்த கோட்டையை அப்படின்னு. இந்த மாதிரி கடல் வழியாக வர்றவங்கள வந்து நேவி படை கொண்டு வர்றவங்கள வந்து இப்படி இந்த இடத்துல டிஃபீட் பண்ணுறதுக்கு இந்த கோட்டையிலேருந்து ஆளுங்க சுடுவாங்க. இந்த கடல் வழியாக போட்டில் ஆளுங்க வர்றப்ப இந்த கோட்டையிலேருந்து ஆளுங்க டிஃபென்ஸ்க்கு சுடுவாங்க. சுடுறப்ப அப்படியே வார் நடக்கும். ஸோ இப்படி தான் இருக்கும். அவங்க வர்றப்ப அவங்க கடல்லேருந்து அடிப்பாங்க, இவங்க கோட்டை மேலேருந்து அடிப்பாங்க. இப்போ கடல் தண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா கடல்லாம் நல்லா க்ளீனாக இருக்குது. அந்த சைடு பீச்சுக்கும் போகிற ரூட் இருக்குது. பட் அந்த சைடு பீச் வந்து அவ்வளோ க்ளீனாக இல்லை. அதை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண மாட்டேன். இந்த ஃபோர்ட் வால் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இவ்வளோ திக்காக இருக்குது. ஒரு கேனன் வச்சு அடித்தாலுமே அவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த வால் உடையாது. எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். எவ்வளோ திக்காகவும் நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. பார்த்தீங்களா ஒரு பாருங்க, வாலே இவ்வளோ திக்காக இருக்குது. பெரிய கேனன் வச்சு அடித்தாலும் வாலை உடைக்க முடியாது. ஏன்னா கருங்கல்ல கட்டினது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குண்டெல்லாம் சான்ஸே இல்லை.
இந்த வால் பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். கவரை எடுத்துக்கிட்டிங்கன்னா மற்றவன் கன் வச்சு அடித்தாலும் உங்கள் மேலே படாது. ஸோ இந்த கேப்லாம் எதுக்கு விட்டு வச்சுருக்கிறாங்கன்னா, இந்த கேப்பில் உட்காந்துக்கிட்டு இந்த கேப்பில் கன்னை விட்டு ஸ்னைப் பண்ணுறது. நம்ம எங்கே ஸ்னைப்பிங் பாயிண்ட்டுக்கு வந்துருக்கிறோம். இந்த ஃபோர்ட்டில் இருக்கிற முக்கியமான ஸ்னைப்பிங் பாயிண்ட் தான். இந்த 2 கேப்புக்கும் இடையில உட்காந்து வந்து இங்கே இந்த கேப் வழியாக வர எனிமீஸை வந்து பார்த்து சுடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தட்ஸ் வாய், அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் வந்து கட்டியிருக்கு. Guys, as I said earlier, in the area full sniping point தான். As I said earlier, in the area full of sniping point because you know கடல் வழியாக யாராச்சும் இன்வைட் பண்ண வந்தால் அவங்கள டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்னைப்பிங் பாயிண்ட் உருவாக்கப்பட்டிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே ஒளிஞ்சு உட்காந்து சுடுறதுக்கு ஒரு இடம், அங்கே ஸ்னீக் பண்ணி உட்காந்துருக்கிற சுடுறதுக்கு ஒரு இடம், அங்கே ஸ்னீக் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி கேப் விட்டு கட்டியிருப்பாங்க. இது எல்லாமே வந்து இந்த வழியாக, இந்த ரூட்லேருந்து யாரெல்லாம் வந்து படையை வந்து இந்த கோட்டையை வந்து அட்டாக் பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் அகெயின்ஸ்டாக டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு டிஃபென்சிவ் ஸ்ட்ராட்டஜியோட கட்டப்பட்ட ஒரு இதுதான் இந்த ஃபோர்ட்டு. ஸோ இது பின்னாடியெல்லாம் அப்படியே டக் பண்ணி நீங்கள் ஹைட் பண்ணிக்கலாம். ஹைட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இந்த கேப் வழியாக நீங்கள் வந்து கன் வச்சு எனிமீஸை வந்து சுடலாம், எனிமீஸை அட்டாக் பண்ணலாம். அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கேப்லேயே பார்த்தீங்கன்னா யார் வர்றாங்க, எப்படி சுடுறாங்க, நம்மளை என்ன அட்டாக் பண்ணுறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயமும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். வியூவும் இங்கே வந்து நல்லா இருக்குது, யார் வர்றா. லைக் இந்த மாதிரி பாருங்கள், இந்த சைடு ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஸ்னைப்பிங் பண்ணுறதுக்காக பார்த்து ஃபுல்லாக இந்த இதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் ஃபுல்லாக ஸ்னைப்பிங் பண்ணுற மாதிரியே கட்டி வச்சுருக்கிறாங்க. நம்ம அங்கே பார்த்த மாதிரி த சேம் ஹியர். இங்கே பாருங்கள், ஒவ்வொரு இடத்துலையும் உட்காந்து சுடுற மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்ட்ராட்டஜிக்காக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. எதுக்குன்னா கடல் வழியாக வந்து அட்டாக் பண்ணுற இன்வேடர்ஸை டிஃபெண்ட் பண்ண, டிஃபென்சிவ் பர்பஸ், only for defense, strategically built. So guys, ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து எல்லா இடத்தையும் நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மேலே இன்னொரு இடம், இது வந்து சோல்ஜர்ஸ் தங்குற இடம். அங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஃபிஷ் சிம்பிள்லாம் போட்டிருக்கு. இங்கே பாருங்கள், ஃபிஷ் சிம்பிள் போட்டிருக்கு. ஃபிஷ் வந்து நான் ஹிஸ்ட்ரியில் வந்து சம்வேர் படிச்சிருக்கேன். இது வந்து ஃபிஷ்ஷுங்கிறது பாண்டியாஸோட ஒரு சிம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து எப்படி இங்கே வந்திருக்கு, ஒரு வேளை டிசைனுக்காக போட்டிருப்பாங்களா என்னன்னு தெரியலை. ஸோ இது பார்த்தினா டீட்டெயில்ஸு எதுவும் இங்கே பெருசாக தரப்படலை. இதை பற்றி நம்ம போக வேண்டாம். நம்ம இவ்வளோ தூரம் வந்து பேசிக்கிட்டு கன்க்ளூஷன் சொல்லாமல் இருந்தேன். இப்படி 1809 அப்போ அந்த காலகட்டத்தில் வந்து பிரிட்டிஷ் கூட ட்ரவான்கோர் சண்டை போட்டப்போ டோட்டலி ட்ரவான்கோர் கிங்டம் வந்து ஃபுல்லாக Travancore kingdom was defeated. Travancore kingdom faced a bad defeat. So 1809 ஆண்டு பிரிட்டிஷ் படைகள் வந்து ட்ரவான்கோரை வந்து பயங்கரமாக தோக்கடிச்சு இந்த கோட்டையை வந்து பிடிச்சாங்க. அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ஸ் வரைக்கும் ஃபுல்லாக பிரிட்டிஷ் கிட்ட தான் வந்து இந்த கோட்டை இருந்துச்சு. பிரிட்டிஷ் வர்சஸ் ட்ரவான்கோர் வந்து பயங்கரமாக தோக்கடிக்கப்பட்டுச்சு. பிரிட்டிஷ் வந்து பயங்கரமாக ஜெயித்தாங்க. ஓகே, ஜெயிச்சதுக்கப்புறம் இந்த ஃபோர்ட்டை வந்து பிரிட்டிஷ் டெமாலிஷ் பண்ணாமல் விட்டுட்டாங்க. அப்படியே வந்து ஜஸ்ட் they left the fort, அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க, இதை போய் அதுக்கு அடிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இந்த ஃபோர்ட் வந்து டிஸ்ட்ராய் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிறத வந்து அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த ஃபோர்ட்டோட என்ட்ரன்ஸில். இது ஒரு சின்ன அடிஷ்னல் இன்ஃபோ.